வணக்கம் நண்பர்களே, மதுரை மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் பெயர் தான் முருகேசன். அவருடைய மனைவியின் பெயர் ராணி. இவங்களுக்கு ஒரே மகன் தான். அந்த மகன் பாத்தீங்கன்னா தினமும் கல்லூரிக்கு சென்று வருவான். இவங்களுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கட்டி கொடுத்துட்டாங்க. பையன் ஒரே பையன் அப்படின்றதால அந்த பையனுக்கு ரொம்பவும் செல்லம் கொடுத்துட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த பையன் பாத்தீங்கன்னா தினமும் காலேஜில் போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காகவே தனியாக ஒரு பைக்கே வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ அந்த பையன் பாத்தீங்கன்னா தன்னுடைய சக்திக்கும் மீறி தன்னுடைய அப்பா அம்மா உதவி செய்கிறாங்களே அப்படின்றத புரிஞ்சிக்காம இன்னும் காசு வேணும், இன்னும் பைக் வேணும், அது இது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரொம்பவே சிரமப்படுத்தி வந்தான் அந்த பையன். ஒரு நாள் அவசரமா காலேஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டிட்டு போக திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அதுல உயிருக்கு போறான்னு நிலைமைக்கு வந்துருச்சு. உடனே பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல அந்த பையனை ஏத்திக்கிட்டு ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் முருகேசனுக்கு தகவல் கிடைக்குது. உடனே ராணியை கூட்டிட்டு நேரா தன்னுடைய பையனை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு போறாரு. அங்க போன உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்குது, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும், இதுக்குன்னே தனியா ஒரு ஆப்ரேஷன் டாக்டர் எங்ககிட்ட இருக்காரு, அவர் கொஞ்சம் வெளியில போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றாங்க. உடனே சீக்கிரம் ஏதாவது கால் பண்ணுங்க, நான் எப்படியாவது வித்தியாவது பணத்தை புரட்டி கொண்டாந்து கட்டிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. உடனே பாத்தீங்கன்னா இந்த டாக்டருக்கும் கால் போகுது. கால் பண்ண உடனே என்ன விஷயம் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பையனுக்கு பாதிப்பு அதிகமாக பட்டிருக்கு, மண்டையில அடிபட்டிருக்குது, ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது, நீங்க தான் பண்ணணும் டாக்டர், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா ஓடி வராரு. ஓடி வந்ததுக்கு அப்புறம் நேரா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டு தன்னுடைய ஆடைகள் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு திருப்பி தியேட்டர் உள்ள நுழையிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பிள்ளையோட அப்பா ரொம்ப கோபத்தோட, இவ்வளவு லேட்டாக வருவீங்க, நான் எப்போ புள்ள இறந்து போயிட்டா யாரு பொறுப்பா வருது, இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு தான் நீங்க கொண்டாந்து சேர்த்தது, ஏதாவது பொறுப்பா பாப்பீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இங்கேயும் இந்த மாதிரி பண்றீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா பேசுறாரு. உடனே அதுக்கு அந்த டாக்டர் சிரிச்ச முகத்தோட என்ன சொல்றாரு அப்படின்னா, கால் இப்பதான் எனக்கு ரீச் ஆச்சு, நான் கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் ஓடி வந்தேன், கொஞ்சம் பொறுமையாங்க, உங்க பையன் இன்னும் சாகல, நான் விசாரிச்சுட்டேன், கண்டிப்பா உங்க பையனை நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு முருகேசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவு அசால்ட்டா சிரிச்சுட்டு சொல்றீங்க, இதுவே உங்க பையனுக்கு நடந்திருந்தா நீங்க இப்படி கூலா பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணீங்களே இது பண்ணீங்களே தெரியாது, என் பையனை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் நேரா ஆபரேஷன் தியேட்டர் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வெளியில வராரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்க பையன் பழிச்சுக்கிட்டாரு, நல்லபடியா இருக்காரு, உங்க பையனை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நர்ஸு கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க அவங்க கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அங்கிருந்து ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வேகமா போறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த நர்ஸு கிட்ட போயிட்டு இந்த முருகேசன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஏன் இந்த டாக்டர் அவசரமாவே ஓடி வந்தாரு, திருப்பியும் அவசரமாவே போறாரு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அந்த நர்ஸ் சொல்றாங்க, டாக்டரோட பையன் நேத்து தான் ஒரு ஆக்சிடென்ட்ல உயிரிழந்தாரு, அவருடைய இறுதி காரியம் தான் மயானத்துல நடந்துகிட்டு இருந்தது, அந்த நேரம் தான் உங்க பையனுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு அவரை நாங்க கால் பண்ணி கூப்பிட்ட போது தான் அந்த வேலையும் அப்படியே போட்டுட்டு மயானத்துல இருந்து நேரா உங்க பையனை காப்பாத்துறதுக்காக ஓடி ஆபரேஷன் செஞ்சுட்டு மறுபடியும் இப்ப மயானத்துல இறுதி சடங்கு செய்யறதுக்காக போறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் எவ்வளவு அவசியப்பட்டு பேசினாரோ அவ்வளவு எல்லாமே வேஸ்டா போச்சு. நம்ம ஒரு நல்ல மனுஷனை காயப்படுத்திட்டோமே, இப்படியும் ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு வரதானே செய்யுது, ஆனா நம்ம அது தெரியாம நம்மளோட பையனோட உயிரை மட்டுமே பெருசா நினைச்சு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டோமே, முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடனே கால் பண்ணி சொல்றாரு. ஆனா அப்ப உடனே சொல்லல, அந்த காரியம் எல்லாத்தையுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், நீங்க உங்களுடைய நிலையை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, பரவாயில்ல, உங்களுடைய ஆதங்க எனக்கு புரியுது, எந்த ஒரு அப்பா அம்மாவும் இந்த நேரத்தில் அந்த மாதிரி தான் பேசுவாங்க, இது எனக்கு பெருசு இல்லை, ஆனால் என்னுடைய மகன் இறந்து போயிட்டான், அதை நான் வெளியில சொல்லலை, ஏன்னா எனக்கு ஒரு உயிர் போகக்கூடாது அப்படின்றதுல தான் கான்சன்ட்ரேட் நிறைய இருக்கும், அதனால தான் நீங்க சொன்னது எதுலையுமே நான் பெருசா எடுத்துக்கல, என்னுடைய பணி உயிரோட காப்பாத்துறது, அதுதான் நான் என் டியூட்டியை கரெக்டா செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மருத்துவர்களையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நிலைமை நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்க தான் செய்யுது. யாரையும் வெளியில பார்த்து சாதாரணமா எடை போட்டக்கூடாது, அவங்களுக்கு அவங்களுக்குள்ள எவ்வளவு துன்பம் இன்பம் எவ்வளவு இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்காம நாம பாட்டுக்கு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது, அதுல மட்டும் கண்டிப்போட இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.